வணக்கம். என்னோடய பேர் வந்து மன்னா ஏகாம்பரம். என்னோடய சொந்த ஊர் வந்து மேல்சேவூர், செஞ்சி தாலுக்கா. நான் கடந்த 27 ஆண்டு காலமாக வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மை வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுக்காக வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மையை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார் ஐயாவோட வந்து ஒரு 16 ஆண்டுகள் நம்ம வந்து அவரோட களத்தில் இருந்து வேலை செஞ்சோம். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் அண்ட் பெரம்பலூரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் மாவட்ட ஆட்சியர் வந்து நந்தகுமார் ஐயாவோடு இணைந்தும் இந்த இயற்கை வழி வேளாண்மை வந்து அரசு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் வந்து இளைய சமுதாயத்தை வந்து ஈர்க்கக்கூடிய பணிகளை வந்து தொடக்கி வச்சுருக்கோம். கடந்த 2018ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சொந்த மாவட்டம் இதுதான் இருந்தால் பார்த்திங்கன்னா விட்டலாபுரம் கிராமத்திலேருந்து ஒரு 30 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து குத்தகை எடுத்து காய்கறிகள், கீரைகள், பருப்பு, எண்ணெய் வித்து, பழங்கள் எல்லாமே உற்பத்தி செய்து வந்து நேரடி சந்தையை வந்து விற்பனை வந்து வருடம் முழுவதும் 1 கிலோ 30 ரூபாய்க்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து நிலத்தோட வந்து அதை விட்டுட்டு வந்து இப்போதைக்கு தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா ஒலக்கூர் ஒன்றியம் கருப்பூர் கிராமத்தில் வந்து ஒரு 5.5 ஏக்கர் நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா நண்பர் சரவணனோட இடத்தை வந்து இணைந்த வந்து ஒரு கூட்டுப்பணி திட்டத்தில் வந்து நாங்கள் வேலையை வந்து தொடங்கியிருக்கோம். கடந்த 4 மாதமாக பார்த்திங்கன்னா அங்கே வந்து நெல், கடலை, சவுக்கு மட்டும் விளையக்கூடிய அந்த பகுதியில் இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான கீரைகளும், காய்கறிகளும், கிழங்கு வகைகள், பருப்பு எல்லாமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அந்த பண்ணையை வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு காய்கறிகள், கீரைகள் உற்பத்தி செய்து நுகர்வோருக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக வருடம் போதும் ஒரே விலை தான், 40 ரூபா கிலோ. எந்த காய் எடுத்தாலும் ஒரே விலைக்கு வந்து நேரடியாக வந்து சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கிழங்கு வகைகள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 12 வகையான கிழங்குகள் இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் வத்தலவள்ளி கிழங்கு, இது மாதிரி இஞ்சி இது போன்ற ஒரு 12 வகையான கிழங்குகளும் ஒரு 30க்கும் மேற்பட்ட காய்கறிகள், பாரம்பரிய தாய் வித்து ரகங்களான வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, தோசைக்காய், சாம்பாருக்காய், மிதுக்கங்காய், அப்புறம் வந்து அப்புறம் திண்டக்காய், அப்புறம் சுரக்காய், புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், அவரைக்காய், அப்புறம் தமட்டவரை, கோழி அவரை, இப்படி பல்வேறு வகை காய்கறிகளும் உற்பத்தி பண்ணுறோம். ஒரு 10 வகையான கீரைகள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஒரு 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் வந்து நேரடியாக வந்து இப்போ வந்து இந்த நுகர்வோருக்கு வந்து நேரடியாக வந்து கொடுத்துருக்கோம். அது கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வீதம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தில் எங்களுக்கு தேவையான எல்லா வகையான பழமரங்கள் நடவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு உணவு காடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுமையான ஒரு உணவு காடாக இருக்கும். தென்னை வந்து பார்த்திங்கன்னா 40 அடிக்கு இடைவெளியை வந்து நடவு பண்ணியிருக்கோம். அந்த 2 தென்னை மரத்துக்கு இடைவெளியில் பார்த்திங்கன்னா சிறு வகை கூடிய பழமரங்கள், மாதுளை, சீத்தா, கொய்யா, ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, ப்ளம்ஸு இது போன்ற வகைகளும், 4 தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா மா, சப்போட்டா, நீராப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்டு, பலா, முந்திரி, நெல்லி, நாவல், அப்புறம் வந்து இந்த மாதிரி பழ வகைகள் நடவு பண்ணியிருக்கோம். அந்த தென்னை மரத்துக்கும் பழ மரத்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா பப்பாளி, வாழை, அப்புறம் வந்து துத்தி, இது மாதிரி பல வகையான மூலிகைகளை வந்து நடவு செஞ்சுருக்கோம். இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா ஒரு உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தினசரி எனக்கு தேவையான உணவுகள் வந்து நிறைவு செய்யக்கூடிய மையமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் எல்லா உணவு தேவைகளை வந்து உற்பத்தி செஞ்சுருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, கால்நடைகளுக்கு தேவையான உணவு, அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கான உணவு வகைகள், இங்கே தற்சார்பு நிலையை வந்து உருவாக்கும். ஸோ ஒரு உழவன் என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறாரு, ஆனால் 9 பொருள் வந்து வெளியே சந்தையை நாடி வந்து இருக்கிறார். அது மாதிரி இல்லாமல் எங்களுடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய உணவு தேவைக்கான அனைத்து உற்பத்தியும் வந்து எங்களோட அந்த 5 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து உற்பத்தி செய்கிறோம். இதுதான் வந்து நீடித்த ஒரு தன்மையை வந்து உருவாக்கும். இந்த சூழலில் தான் எல்லா விவசாயிகளும் வந்து உருவாக வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ சிறுதானியங்கள் அங்கே இருக்கணும், பருப்பு வகைகள் அங்கே இருக்கணும், கிழங்குகள் அங்கே இருக்கணும், எண்ணெய்கள் அங்கே இருக்கணும், வாசனை வகைகள் அங்கே உற்பத்தி செய்யணும், பழங்கள், காய்கறிகள், நெல், இது மாதிரி ஆடு, மாடு, கோழி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 தேன் பெட்டி வச்சுருக்கோம். பறவைகள் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட அந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா எல்லா வகையான பறவைகள் வந்து அங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்த பிறகு இந்த 4 மாதத்துக்குள்ள 3 பனை மரங்களில் வந்து கூடு கட்டி நிறைய பறவைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. எங்களோட தோட்டத்துக்குள்ள நாங்கள் எந்த விதமான ஸ்ப்ரேயும் வந்து தெளிக்கிறதில்ல. பறவைகளும் மற்ற எல்லா வகையான
பல்லுயிர் சூழலோடு வந்து இணைந்த ஒரு மையமாக வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா இந்த சிகப்பு தண்டுக்கீரை வந்து பெரும்பான்மையாக மக்கள் யாரும் விரும்பி வாங்குறதில்ல. பீட்ரூட்டு தான் உணவாக வந்து எடுக்கிறாங்க. அதை விட சத்து மிகுந்த இந்த சிகப்பு தண்டுக்கீரையில் பார்த்திங்கன்னா ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை வந்து செய்யும். அதே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிலோன் பசினி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக மக்கள் வந்து விரும்புகிறதே இல்லை. பட் ஆண்மைக்கு வந்து மிக அற்புதமான மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா இது. ஆனால் நம்ம விரும்பி பார்க்குறதே இல்லை. ஆனால் இன்றைக்கி சென்னையை மையப்படுத்திய மக்கள் வந்து வாங்கி உண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி வந்து இப்போ பெரிய அளவில் நம்ம பாதுகாக்கிறது இல்லை, வளர்க்குறது இல்லை. இது நீரில் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீரில் இல்லாமல் இப்போ வெறுமான பகுதியிலையும் நாங்கள் உற்பத்தி செஞ்சு நிறைய நேரடியை வந்து நுகர்வோருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டு ரகங்கள் பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு சுவையோடு இருக்கும். இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து பாரம்பரிய ரகங்கள். இந்த பூசணிக்காய் போன்ற இந்த வடிவங்கள் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு ரகங்கள். பெரும்பான்மையாக அந்த சந்தையில் வந்து விற்பனை பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்க. ஆனால் தவக்கலையோட ஜீனை வந்து ஒருங்கிணைச்சு அதை கொண்டு வந்தக்கூடிய தக்காளி. நீங்கள் அதை போட்டிங்கன்னா இப்படி எதிர்த்து போயிட்டே இருக்கும். இது 2 நாள் வச்சிங்கனாலும் அணுகி போயிடும். அதுதான் ஒரிஜினல் நாட்டு ரகங்கள். இப்போ பூசணிக்காய் பரங்கிக்காய் பார்த்திங்க அப்படின்னா இந்த வடிவங்கள் இருக்குல்ல, இந்த கிராசிங் தான் ஒரிஜினல் வந்து நாட்டு ரகங்களான்னு இருக்கும். இந்த தோசைக்காய் வந்து பெரும்பான்மையாக வந்து நாங்கள் எல்லா நுகர்வோர் வந்து பார்க்குறதே இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையான குழம்பும் வந்து வைக்கலாம். காரக்குழம்பு, வத்த குழம்பு, பச்சடி, இந்த மேல் தோலை சீவிட்டு அரைச்சி இட்லி மாவோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா தோசையில் கலந்து வந்து தோசையை வந்து கொடுக்கலாம். வெயில் காலங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியை வந்து உருவாக்கும். ஆனால் நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்றாங்க. ஆனால் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போகிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பகுதி மரங்களாக காயாக வந்து இதை பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுரக்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டு சுரக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றது சுரக்காய் இன்றைக்கி வரக்கூடிய எந்த சுரக்காயில் பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து எந்த விதமான ஊட்டச்சத்தும் இருக்காது. ஆனால் நம்முடைய பாரம்பரிய நாட்டு ரக சுரக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான கெட்ட நீர்களை வந்து வெளியேற்றிட்டு நல்ல நீரை வந்து உருவாக்கக்கூடிய வேலைகள் வந்து செய்யும். ஆனால் அந்த சுரக்காய் நம்ம சாப்பிட்றதில்லை. கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அத்தனையும் வந்து குணமாக்கக்கூடியதான் நாட்டு சுரக்காய். இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஒரு 4 விதமான இது பார்த்திங்கன்னா பிஞ்சு சுரக்காய் தான். பட் ஆனால் நம்ம இந்த சுரக்காய் வந்து பார்க்குறதே இல்லை. அப்போ உங்களுக்கு பாரம்பரியமான நாட்டு ரக சுரக்காய் பார்த்திங்கன்னா இந்த பச்சை இருக்கிறதா ஒரிஜினல் வந்து நாட்டு சுரக்காய். இப்போ இது பார்த்திங்கன்னா குண்டு. இப்போ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசும் ஆராய்ச்சித்துறையும் நிறைய ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த கலர் வந்து இருக்காது, அது வேறு ஒரு சூழல் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய முள் இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாரம்பரியமான தாய் வித்து ரகங்கள். அப்போ இது போன்ற பாரம்பரிய ரகங்கள் வந்து மக்கள் வந்து உற்பத்தி செய்து பரவலாக்க வேண்டிய ஒரு தருணம் இது. எல்லாரும் வந்து பாரம்பரிய விதைகளை பாதுகாக்கணும். அதேமாதிரி வந்து பாரம்பரியமான அறிவு நுட்பங்களான பாரம்பரிய விவசாய தொழில்நுட்பங்களை வந்து பரவலாக்க வேண்டிய தருணம் இது. எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த சூழலை வந்து பாதுகாக்க வேண்டிய தருணத்தில் வந்து எல்லாரும் இணைஞ்சிட்ருக்கோம். எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு தருணம். எல்லாரும் இணைந்து பயணிப்போம். வாருங்கள். அன்புடன் நன்றி, வணக்கம். மன்னாயர்.